இன்ஸ்டாகிராமை தாண்டி வாசனை வரணுமே. முருங்கைக்கீரை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. முருங்கைக்கீரை நல்ல பச்சை பசேல்னு இருக்குது, இலசாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை இலையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன காம்பு ஆயிரம் தான் நச்சு வேலை. நான் ஒரு வழியாக முடிச்சாச்சு. துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், அதோட கொஞ்சோண்டு பயத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வேகும், அதுக்காக தான் பயத்தம்பருப்பு. இதோட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டு வேக வைக்க போகிறோம். மஞ்சப்பொடி தண்ணி விடுறேன், இதை வேக வச்சு எடுத்துட்டுலாம். இப்போது இது கீரையும் பருப்பும் நல்லா வெந்தாச்சு. இதை ஆற விட்டுட்டு அப்புறமா அரைப்போம், இல்லைன்னா என்ன ஆகும், துவம்சமாயிடும் வீடு. ஒரு ஸ்பூன் தேசிகி விட்டுருக்கேன், அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிறது, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, பெருங்காயம், தக்காளி. இந்த தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். இந்த முருங்கைக்கீரையும் தக்காளியும் சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் வரும், அதுக்காக தான். இதோட மீதி இருக்கிற முருங்கைக்கீரையை அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த அரைக்காத முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கலாம். அதை உப்பு, தக்காளி மேலே உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வேகும். இதோட 2 ஸ்பூன் ரசம் பொடி போடுறேன். நல்லா வேக வைக்கலாம். இப்போ இந்த பருப்பும் முருங்கைக்கையும் அரைச்சோம் இல்லையா, அதை நல்லா விட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும். இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம். ரசம் கொதிச்சாச்சு, அவ்வளோதான். இதோட கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போட்டு இறக்கினா நம்மளோட சூப்பர் முருங்கைக்கீரை ரசம் ரெடி. நன்றி, வணக்கம்.